வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சில நாட்களுக்கு முன்பு அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய பொழுது எங்கள் வீட்டு நாய் பக்கத்து வீட்டில் முயலை வாயில் கவ்வி ஓடி வந்ததை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தது. நாயின் வாயில் இருந்த முயல் இறந்து விட்டது என தெரிந்தது. என் நாய் தான் முயலை கொன்றிருக்க வேண்டும் என்று எண்ணி பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிந்தால் நெஞ்சம் பதறி அடித்தது. எனக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. சற்று சிந்தித்தபடி நின்று நாயின் வாயில் இருந்த முயலை பிடுங்கி வீட்டுக்குள் எடுத்துச் சென்று நன்றாக அதை குளிப்பாட்டி பின்பு யாருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் பக்கத்து வீட்டின் கூட்டில் போட்டுவிட்டேன். ஈரமான முயலை பார்த்ததும் அதிக குளிர் தாங்காமல் முயல் இறந்ததாக நினைத்து கொள்வார் என எண்ணினான் அவன். அதை எண்ணி பார்த்து பக்கத்து வீட்டுக்காரரும் ஏமாந்து போயிடுவார் என மனதுக்குள் நினைத்து அவன் சந்தோஷமாக சென்றான். அவனுடைய சாமர்த்தியத்தை மெச்சிக்கொண்டே இருந்தான். பக்கத்து வீட்டுக்காரர் அவனை 2 நாள் கழித்து பார்க்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் அவனிடம் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று கேட்டார். எனக்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. எனினும் ஒன்றும் தெரியாதது போல் நின்றான் அவன். தெரியாதது போல் என்ன விஷயம் என்று கேட்டான். அதற்கு பக்கத்து வீட்டுக்காரர், கடந்த சில நாட்களுக்கு முன்பு எங்கள் வீட்டு முயல் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டது என்றார். அப்படியா? ஆம் என்றார். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எவனோ ஒரு லூசு பையன் நாங்கள் புதைத்த முயலை தோண்டி எடுத்து குளிக்க வைத்து எங்கள் வீட்டுக்குள் போட்டிருக்கிறான் என்று சொல்லி சிரித்தார். அப்படியா என்று இவனும் ஆச்சரியமாக கேட்டான். நடந்தது என்னவென்று தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது என்பதே இக்கதையின் விளக்கம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.